ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷி யமாமிருதாத். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் 7 முதல் 13ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை, குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பல மாற்றங்களையும் பல எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசி 12வது இடம். அந்த மீனராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இது இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற கிரக பெயர்ச்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிரக பெயர்ச்சி மட்டும்தான். புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு பின்னோக்கி வக்கரகதியில் செல்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சஸ்தானத்திலிருந்து வெளியேறி மேஷராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். இந்த 2 கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இந்த வாரத்தில் நடக்கிறது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம் எதனால் ஏற்படுறதுன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுங்க காலம் சந்திராஷ்டம காலம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் சந்திரன் கும்பராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 7:39 வரை கும்பராசியில் இருக்கார். அதன் பிறகு மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தோடு துவக்கிறாங்க கடகராசி நண்பர்கள். 7ஆம் தேதி காலை ஏப்ரல் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:39 வரைக்கும். அதன் பிறகு சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 7:39 முதல் 9ஆம் தேதி காலை 7:32 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7:32 முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி காலை 8:40 வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி காலை 8:40 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் ரிஷபராசிக்குள்ளே பயணிக்கிறாரு. அந்த ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றார். ஏப்ரல் 11ஆம் தேதி காலை 8:40 ஏப்ரல் 13ஆம் தேதி மதியம் 12:44 வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 13ஆம் தேதி மத்தியானம் 12:44 சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அது ஏப்ரல் 13ஆம் தேதி மத்தியானம் 12:44 ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கும். அதாவது சந்திராஷ்டமம் தொடரும். இதுதான் இந்த வாரத்தில் உண்டான சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளின் விவரங்கள். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த வாரத்திற்கு அந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மகா காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் சஞ்சலங்களையும் அந்த மகா காளி தகர்த்தெறிவாள். கல்கட்டா காளின்ட்டு நம்ம நார்த் இந்தியாவில் கொண்டாடுறோம். அந்த கல்கட்டா காளி வேறு யாரும் இல்லை, மகா காளி தான். அவளை வழிபடுங்கோ. அன்னையின் அருளின் காரணமாக உங்களுக்கு சஞ்சலங்கள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைந்திடும்.
இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதன் பிறகு 7 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனோடு இணையிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆனந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார் ஆனந்த செலவுகள்? சந்தோஷமாக இருப்பீங்க. எதனால் சந்தோஷம்? குழந்தைகளுக்காக சந்தோஷம், கணவன் மனைவி உறவில் சந்தோஷம், எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், எங்கேயாவது செகண்ட் ஹனிமூன் போகலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியூர் ட்ராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறோம். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கார். இந்த வாரத்தில் 11ஆம் தேதி வரைக்கும். வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 7, 8, 9, 10, 11 அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அது வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த, உங்களுடைய சந்தோஷம் சார்ந்த, வாழ்க்கை துணை சார்ந்த, உறவுகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே வர சந்திரன் செலவுகளை ஜாஸ்தி கொடுப்பாரு, பயணத்தை ஜாஸ்தி கொடுப்பாரு. அதே சமயம் 9ஆம் தேதி அன்னைக்கு வரைக்கும் இந்த செலவு இருக்கும். 9ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வர சந்திரன் குருவோடு இணையிறாரு. அந்த 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசியிலேருந்து பின்னோக்கி நகர்றாரு. இந்த பின்னோக்கி நகருவதன் காரணமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த குழப்பம், வெற்றி சார்ந்த அதாவது வழக்கு சார்ந்த வெற்றிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதுவுமே உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஏதோ ஒரு சரி ஓகே தடங்கள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ப்ரொசீட் வித் யுவர் நார்மல் லைஃப். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும், 13ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான வண்டி வாகன ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த, அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான விஷயங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இது எப்போ வரைக்கும்னா 11ஆம் தேதி 13ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும். 13ஆம் தேதி மத்தியானம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அது மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 14ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வார கடைசியிலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 10ஆம் தேதிக்கு மேலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. உங்கள் ராசியில் இருக்கிற புதன் பின்னாடி போக போகிறாரு. இதுவும் உங்களுக்கு ஒரு விதமான அனுகூல பலன்கள் தான். அதாவது ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சறுக்கல் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கிய பேர். இது இளம் வயதினருக்கு. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மனசில் ஒரு விதமான ஒரு சோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். சோகம்னா நம்ம தனியாக இருக்குமே, நம்ம இப்படி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வருமே தவிர கெடுபலன்கள் இல்லாத வாரமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாரம் அமோகமான அறிவுத்திறமை வெளிப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சூரியன் வரத்துக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடியே 14ஆம் தேதி விடியற் காலையில் வராருன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் 10ஆம் தேதி வாக்குலேயே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. படிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரிஸ்க்னஸை பார்த்து உங்கள் பெற்றோர்களே ஆச்சரியப்படுவாங்க. என்னது நம்ம பையன் இவ்வளோ சுறுசுறுப்பாக படிக்கிறான், காத்தால 4 மணிக்கு எழுந்திரிக்கிறான், அவனோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதே அப்படின்ட்டு ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள்கிட்டயே ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சேஞ்ச் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு செலவுகள். அதுக்கப்புறம் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அதிகார வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். யாரையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து பேசுவீங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய
கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், இப்படி எல்லாருக்கும் உங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மகாவிஷ்ணுவை எந்த ரூபத்தில் வழிபடணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். நீங்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உக்ர நரசிம்மர், கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற நரசிம்மர், அவரோட கையில் அந்த ஹிரண்யகசிபுவை கிழித்த ரத்தம் இருக்கிற ஏதாவது ஒரு கோயில், அந்த மாதிரி கோயில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பார். அங்கேயும் மகாலட்சுமி தாயார் அவருடைய மடியில் உட்காந்துருப்பா. அந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த நரசிம்மன். ரிஷப ராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்திற்கு செவ்வாய், சனி, சந்திரன் ஆகிய 3 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுக அனுபவம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காரணத்திற்கு நீங்கள் காரணியாக இருப்பீர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வராரு. அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே 11ஆம் தேதி அன்றைக்கி வராரு. 11ஆம் தேதி காலை 8:40 உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பார். இந்த நாட்களில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மட்டுமல்லாமல் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும், எதிரிகளையும் நண்பர்களையும் துரோகிகளையும் ஒரு சேர உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பொருள், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஒரு சின்ன சுத்தியிலாவது வாங்குவீங்க. சின்ன ஒரு ஆணியாவது புதுசாக வாங்குவீங்க. ஏதாவது ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இந்த வாரம் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே குடும்பஸ்தானாதிபதியான புதன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறதுனால, அதாவது விரயஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவிலோ குழந்தைகள் விஷயத்திலோ உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தைகள் மற்றும் கணவனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வாக்குவாதம், அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ பண்ணின தப்புக்கு உங்களை கை காட்டி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கிற குழந்தைகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது 13ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே அந்த யோகம் கூட உங்களுக்கு நெகட்டிவாக மாறும். அதனால் கொஞ்சம் படிக்கிற குழந்தைகள் 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா படிப்பாங்க. 13ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே மனசில் ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே 14ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். ஸோ இந்த வாரத்தில் அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அனைத்து ஆண் பெண்களுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக உங்களுக்கு நேரம் இருக்காது சார். தூங்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போக நேரம் இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக வேலை பண்ணுவீங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக வேலை பண்ணுவீங்க. உங்களால் உங்கள் சேரை விட்டு வெளியில் அங்கே இங்கே நகர முடியாது. அப்பேற்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் உடம்பு அசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உழைப்பை தருவீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கூடவே முருகன் வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும். அதுவும் கொஞ்சம் உக்ர முருகனாக இருக்கணும். திருச்செந்தூர் முருகன், அதே மாதிரி பழனிமலை முருகன். முடிஞ்சால் ஒரு தடவை திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ போயிட்டு வாங்க இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் போயிட்டு வர்றது பங்குனி உத்தரத்துக்கு போயிருக்கணும், இல்லைன்னா இந்த வாரத்துக்கு போங்க. உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதற்கு அந்த முருகன் உங்களுக்கு துணையாக இருந்து வழித்துணையாக வருவான். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம், அல்லது உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த சந்திரன் காரணமாக இருப்பார். மனக்குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நிவர்த்தி செய்வார். ஏன்னா சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு தாமதத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு வெற்றி வரதில் தாமதம் ஏற்படும். வழக்கு சார்ந்த வெற்றிகளில் தாமதம் ஏற்படும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆதாயத்தையும் சுகானுபவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய ஆளாக ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க. அவரின் உதவியை கொண்டு உங்களுக்கு சுய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை பெறுவதற்கும் இந்த பெரிய மனிதர் உதவிகரமாக இருப்பார். ஸோ மொத்தத்தில் நீங்கள் உங்களுடைய லைஃபையே ஒரு அப்படியே ஒரு அப்சைட் டவுன் மாற்றுற மாதிரி, தலைகீழாக மாற்றுற மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த ஆதாயத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் நண்பர்களுக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்குள்ள மன வருத்தம் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது, அதாவது இந்த வார கடைசியில் 11 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகளை தந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரன், இந்த வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தாரின் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்கிறேன். அதே மாதிரி தங்க நகை வாங்கிறதுக்கும் இந்த வாரம் வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. படித்து கொண்டிருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு, மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வாரம் 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, புதன் பார்வை இருக்குது. வார ஆரம்பத்தில் அறிவார்த்தமான செயல்பாடுகளை வெளியிடுவீர்கள். அதுக்கப்புறமா 9ஆம் தேதிக்கு மேலே புதன் பின்னோக்கி நகர்ந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார், நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனைத்தான் தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வராரு. விரையாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவதன் மூலமாக 9ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய பொருட்களின் சேர்க்கை காரணமாக வியாபார விஸ்தீரணம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடுமாற்றங்களோ அந்த காழ்ப்புணர்ச்சியோ மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். இடமாற்றத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நீங்கள் கேட்டது நடக்காமல் இருக்குன்னா இப்போ அதை மறுபடியும் ப்ரெஷர் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்கள் டிரான்ஸ்ஃபரை எதிர்த்தாங்களோ அவங்களே சரி போப்பா இந்த ஆளை துரத்தி விடு, இங்கேருந்து நம்ம இடத்த விட்டு அவர் வேறு ஆஃபீஸ்க்கு போட்டோம், அவரும் நிம்மதியாக இருப்பார், நாமளும் நிம்மதியாக இருக்கலான்ட்டு உங்கள் பேரில் இருக்கிற அந்த வருத்தத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதை வருத்தமாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் குடும்பத்திற்கு, குறிப்பாக பெற்றோர்கள், தந்தைக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கௌரவத்தில் சில பேர் விளையாடுறதுக்கு நினைக்கிறாங்க. அந்த நபர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை உங்ககிட்டேருந்து கட் பண்ணி விடுறதுக்கு தயங்காதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயம், எனக்கு நல்லது பண்ணுறவன் தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைங்க.
எனக்கு கெடுதல் பண்ணுறவனை தயங்காமல் அவனை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் தயக்கமே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிரார்த்தனை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அவர்களுக்கு உண்டான பதில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வரியை லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். லலிதையின் அருளின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த லலிதையின் அருள் உங்களுக்கு துணையாக வரும். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:39 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஏந்திரிக்கிறதே ஒரு 7:30 மணிக்கு மேலே ஏந்திரிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான குழப்பமும் இருக்கும்போது எழுந்திரிக்கும் போதே உங்களுக்கு தெளிவாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆனால் என்ன மாதிரி காத்தால 4 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 4 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். அதனால் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 7:30 மணிலேருந்தே உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் இந்த 7:39 மேலே சூரியன் ராகுவோடு சேர்றாரு, சுக்கிரனோடு சேர்றாரு. இதன் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி தடுமாற்றம்னா, ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கார், சூரியனும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சுக்கிரன் அஸ்தங்கித பலனை அடைகிறார். இதில் 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, 14ஆம் தேதி காலையில் சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 பயிற்சிகளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். ஆனால் எதிர்ப்புகள் நிறையா இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கூட ஒர்க் பண்ணுறவன் பிரச்சனை பண்ணுவான், உங்கள் ஹையர் அஃபீஷியல் பிரச்சனை பண்ணுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் பியூன் வேலை பார்க்குறாங்களே, அதாவது உங்கள் கூட இல்லாமல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. நான் அதுக்காக அந்த வேலையை நான் தப்பு சொல்லலை. உங்களை விட தகுதி குறைவானவர்கள் கூட உங்களை பற்றின ஒரு கமெண்ட்டை கொடுப்பாங்க. இது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனால் அதை சமயோஜிதமாக சமாளிப்பீங்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிக்கிற மாதிரி வரும். ஆனால் அதை சமாளித்து வெளிவருவதற்கு உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு சாதகமாக இருப்பார். அவருடைய வார்த்தை ஜாலம்தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாளான 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10லேருந்து 9ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். அது 11ஆம் தேதி அன்னைக்கு உச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த சுக்கிரன் அந்த இடத்த விட்டு மீன ராசியை விட்டு வெளியில் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் கடகராசிக்கு பாதகாதிபதி கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம், உங்கள் அத்தை, சித்தி, அப்பா வழி தம்பி ஒய்ஃபு, இவங்ககிட்டலாம் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். இதன் காரணமாக உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 11ஆம் தேதிக்கு மேலே அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும். நேற்றுக்கு வரைக்கும் உங்களை திட்டிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நேற்று ஏதோ தப்பு பண்ணிட்டேன், போட்டோம் அப்படிம்பாங்க. கடைசியில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஆனால் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்கள பற்றின விஷயத்தை நீங்கள் பரப்புறதுக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீங்கள் என்ன பேசினாலும் பிரச்சனை பூகம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பல ரகசியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அலுவலக ரீதியாக குடும்ப ரகசியங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய ரகசியங்களோ யாரை பற்றியாவது ரகசியம் தெரிஞ்சாலும் சரி, இல்லை என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாயால் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஈவன் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது, ஏன்னா லக்னாதிபதியோ ராசிநாதனோ 11ஆம் இடத்துல உச்சமடையும் பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் மரியாதை கிடைக்கும். அந்த சமயத்தில் கூட யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் பேசாதீங்க. உங்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் அப்படியே மனசுக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்ற அந்த 11 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் வாயே திறக்கலைங்கிற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வர சந்திரன் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகளை ஏற்படுத்துவார், அல்லது தந்தை வழி உறவினர்களால் அவச்சொல்லை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாள் சனிக்கிழமை சாயந்தரத்து மத்தியானத்துக்கு மேலே மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் ஒரு விதமான பதட்டம், கோபம், இயலாமை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஒரு விதத்தில் வரும். அது 9ஆம் தேதி. 11ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த உச்சஸ்தானத்திலேருந்து சுக்கிரன் வெளியில் வரதே உங்களுக்கு யோகம். இதில் இந்த வார கடைசியில் சூரியன் உங்கள் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. இது எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வார ஆரம்பத்திலேருந்தே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பயிற்சி, இந்த வாரத்திலேருந்தே சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து முடிஞ்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு முடிஞ்சால் பீச்சுக்கு போங்க, இல்லாட்டி மொட்டை மாடியில் நின்று உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று சூரிய உதயத்தை பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் அந்த சூரிய உதயம், அந்த ஃப்ரெஷ் லைட் ரேஸ் உங்கள் பேரில் பட்டுதுனாலே உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும். சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு. 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படும். இதை தவிர சூரிய நாராயணர் அப்படிங்கிற பெருமாளை வணங்குங்கள். பெருமாளை வணங்குவதன் மூலமாக அது எப்படி வணங்கணும்னா, ஏன்னா புதன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வாரம் முழுவதும் பெருமாள் கோயிலுக்கு சென்று நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். துளசி மாலையை சாற்றுங்க. அவருடைய பாதத்தில் ஒரு தாமரை பூவை வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க. இந்த வாரம் முதல் உங்களுக்கு தொழில் மாற்றமும் ஏற்றமும் நடத்தி கொடுப்பான் அந்த பெருமான். சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம், அதாவது 7ஆம் தேதி காலையில் 7:39 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திரன் மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணும் பொழுது 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. 7ஆம் தேதி காலை முதல் 9ஆம் தேதி காலை வரை. இது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே ஒரு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல சார் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காரணம் இந்த சந்திராஷ்டமம் தான். உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம் விஷயமாக ஒரு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தண்ட செலவு ஏற்படணும். அதாவது சிம்மராசிக்கு விரைய செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சிம்மராசிக்கு, அதே சமயம் மிதுன ராசிக்கு, துலாம் ராசிக்கெல்லாம் விரைய செலவு ஜாஸ்தி ஆகிற நேரம். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு செலவுகள் சுப செலவுகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். அதனால் நீங்கள் பதட்டம் அடையக்கூடாது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு 9ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. இந்த 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை தடுமாற்றம், பணத்தடுமாற்றம், சொல்லாடல்களில் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். 9ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் உங்களுடைய 9ஆம் இடம் 10ஆம் இடத்துலலாம் வளர்பிறை சந்திரனாக போகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கிற பயத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சந்திரன் உச்சஸ்தானத்துக்கு போகக்கூடிய 11 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஏதாவது ஒரு தங்க நகை வாங்கிறது, இல்லை மோதிரம் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா கூட அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 11 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும், ஆரோக்கிய சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். தாயார் சொல் கேட்டு நடப்பது நல்லது. ஆனால் அதே சமயம் அந்த சமயத்தில் தான் அந்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். அது கடன் சார்ந்த செலவாகவும் இருக்கலாம், அல்லது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான செலவாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான செலவுகளாகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, கணவன் மனைவி உறவில் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவார். அவரை சாந்தப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கணும். நீங்கள் வாயில் இருக்கிற வார்த்தையெல்லாம் போட்டு புலம்பினீங்கன்னா அவருக்கு கோபம் ஜாஸ்தி ஆகும். உங்களிடம் புலம்பல்களை குறைப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். தினமும் காலையில் மற்ற மந்திரங்கள் விநாயகர் மந்திரத்தில் ஆரம்பித்து, விநாயகர் அகவலில் ஆரம்பித்து, கூடறு பதிகத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிட்டு ஸ்லோகமாக சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசாவை சொல்லி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் சாயந்தர வேளையில் ஒரு 7 மணி வாக்கில் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரையில அந்த சமயத்தில் கை கால் அலம்பிண்டு நெத்தி கெட்டுண்டு காஃபியை குடிக்கிறதா குடிச்சிட்டு காஃபி டீயை குடிச்சிட்டு உக்காந்துட்டு இந்த ஹனுமன் சாலிசாவை மட்டும் ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்க்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு ஜாஸ்தியாகும், இல்லைன்னு சொல்லலை. இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களுக்கு மனக்குழப்பத்தோட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். அந்த வாய்ப்பை அதாவது அந்த சேர்க்கைங்கிறது உங்களுக்கு செலவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறது. இந்த செலவுகளானது உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு காலங்கத்தில் 6 மணிக்கு உட்காந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் யாருக்காவது கடனை அனுப்புவீங்க, கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். செலவுகளை கொடுத்து மன நிம்மதியை கொடுப்பாரு சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து உங்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். எதனால்? நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதம் அதிகரிக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், சந்திரன் நல்லதை கொடுப்பாரு, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த அந்யோன்யத்திலும் தேவையில்லாமல் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, கோபத்தினால் வார்த்தை விரயங்கள், இது எதனால் அப்படின்னு கேட்டால் ஓவர் பொசசிவ்னஸ்னால் வருது. இதை பாதி பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்களும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை துணையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதனால் மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அதனால் சந்தோஷமாகவும் இருப்பீங்க, அதே சமயம் அப்பப்போ வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. மேஷ ராசிக்கு அங்கே ஏற்கனவே குரு இருக்கார். மேஷ ராசிக்கு அந்த இடத்துல 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராசிநாதன் புதன் நீச்சஸ்தானத்துக்கு வராரு, சூரியனோடு இணைகிறாரு 13ஆம் தேதி வரைக்கும். இந்த 13ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடு இணைகிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. இந்த 13ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆவார். 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 14ஆம் தேதி அன்னைக்கு. அந்த பீரியடில் தான் உங்களுக்கு ஏற்கனவே சந்திராஷ்டமோ அதுக்கப்புறமும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். எண்ணங்களில் தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு 13ஆம் தேதிக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே எடுத்துருங்கோ. அப்படி இல்லை அப்படின்னா தவறான உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக நீங்களே யூ வில் பி ஃபீலிங் லோ. நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்படி பேசுவீங்கன்னா, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிகிட்டையோ சொல்லுவீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நீங்கள் நான் எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம், இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். மனத்தாழ்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் இந்த வார கடைசியில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான படிப்பார்கள். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வார ஆரம்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் தொல்லை பண்ணுவான், அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, விவசாயம் சார்ந்த விஷயங்களில்
தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது நல்ல விஷயந்தான். பூமியில் பிரச்சனை கிடையாது, ரியல் எஸ்டேட்டில் பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் சீராக இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும்னா, ஆனால் அந்த 1 லட்ச ரூபா வராது. ஒரு 30,000 50,000 அந்த மாதிரி தான் வரும். ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும். அதை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சமாளிப்பீங்க, இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். இந்த வாரத்தில் 11ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அந்த மருத்துவ சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆட்களையும், உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாகின்ற காரணத்தினால சந்தோஷமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் எதிரிகள், உங்களுக்கு துரோகிகள் பல பேர் இருக்காங்க, எதிரிகள் பல பேர் இருக்காங்க. அரசாங்க அதிகாரிகள் சில பேரின் குதர்க்க வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி துரோகிகள், எதிரிகள், அரசாங்க அதிகாரிகளின் வார்த்தைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு பிரத்யங்கராதேவி உபாசனை உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை ரட்சிப்பதற்கு ஒரு அரணாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்களில் 5ஆம் இடத்துல வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. சனி செவ்வாயோடு இணைய போகிறாரு. இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும், மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் 6ஆம் இடத்துல இருப்பார். அந்த 6ஆம் இடத்துல 9ஆம் தேதி காலை வரை ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். பொதுவாக ஒரு ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே எதிர்மறை பலன்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத அபவாத பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும், நல்ல கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க. எந்த விதமான சிக்கலையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை 9ஆம் தேதி டு 11ஆம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் தேவையில்லாத ஒரு அபவாத சொல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துக்கு 9 முதல் 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 7ஆம் இடத்துல மேஷராசியில். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் 6ஆம் இடத்துக்கு 9ஆம் தேதி, 7ஆம் இடத்துல இருக்கிற புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்கரகதியில். இது உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா விரையாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு 9ஆம் தேதியிலேருந்து வக்கரகதியில். அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படும் 9 டு 11. 11ஆம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவோடு சேர்ந்த சுக்கிரன் பாதகமான பலன்களை தந்தாலும் உங்களுக்கு சிக்கல்களை தரமாட்டார். நண்பர்கள் உதவிகளை தருவார்கள். நண்பர்கள் மூலமாக சில பதவி உயர்வு அல்லது உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சந்திரன் சப்தமஸ்தானத்தில் குருவோடு சேருகின்ற பொழுது ஏற்படுகின்றது. இதன் மூலமாக இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் சந்திரன் தசமஸ்தானாதிபதி உச்சபலத்தை அடைவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் சொல்ல வார்த்தை அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க. என்றைக்குமே 7ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது, 5ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுதுலாம் மரியாதை அதிகமாக கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. அதாவது உங்கள்கிட்ட தன்மையை வளர்த்து கொள்வது, அதாவது நீங்கள் கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் சில நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள், வேலை ரீதியாக பதவி உயர்வு,
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை இருக்குது. அந்த 5ஆம் இடத்துல சனி இனிமேல் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு. அதனால் திருமணத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் கணவனின் ஆரோக்கியமும் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகளை தத்தளித்து கொண்டிருக்கும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் இருந்தாலும் சோம்பல் தன்மை காரணமாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தது. இந்த வாரத்தில் அந்த சனி செவ்வாய் 5ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த குழந்தைகளின் திடீர் ஆக்ரோஷ தன்மையை பார்த்து பெருமை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். மூத்த சகோதரர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு கேட்டேன்னா, குரு சுக்கிரன் சேர்க்கை வாரக்கடைசியில், வார ஆரம்பத்தில் குரு புதன் சேர்க்கை. அதனால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. குரு பகவானை தினமும் தியானியுங்கள். இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு மகான்களுடைய, அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு 1/2 hour, வாரத்தில் டெய்லி போனாலே விசேஷம். வாரத்தில் செவ்வாய், வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 4 நாட்களில் போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணிட்டு வாங்க. மனசை ஒருமுகப்படுத்துங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற அந்த அபரிமிதமான ஜீவசக்தி உங்களுக்கு வைராகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு உண்டான சமயோஜித புத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான நேரம். உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய எதிர்மறை செயல்பாடுகளும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நட்பு வட்டத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது, செவ்வாயின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவி உறவிலும் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, எல்லாரையும் நம்பணும். இது ஒரு ஈதிபாதி கதை. ஒரு சமயம் எல்லாரையும் நம்பணும், ஒரு சமயம் யாரையும் நம்பக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சில நம்பகமான நபர்களிடம் மட்டும் பேசுவது நல்லது. எல்லார்கிட்டையும் பேசாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து வளர்பிறை சந்திரனாக இருப்பார். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வியாபாரம், புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படுதல், புதிய நபர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை புதிய முயற்சியில் ஈடுபடுத்துதல், உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் அதிகமான நற்பலன்கள் ஏற்படுறது யாருக்குன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தான். அதனால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு நட்பை கட் பண்ணி விடுதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புதிய தொழில் துவங்குவதற்கோ புதிய வேலையில் சேருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே இருந்த வேலையை நீங்களாக பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும், வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்ட் ஜாஸ்தியாக ஒர்க் ஆகும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உங்களுடைய வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, யாருக்கும் யாரையும் விமர்சிக்கிற உரிமையும் கிடையாது. நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது.
இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பார். புதன் 5, 6 ஆகிய இடங்களில் 6, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தை தந்து செலவுகளை கொடுப்பார். 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார், வியாபாரத்தை வளர்த்தி கொடுப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக மனசுக்கு பிடித்தவங்களை சந்திக்கிறதுக்கும் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது 11ஆம் தேதிக்குள்ளார. இது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும். அதாவது மனசில் ஏற்கனவே சங்கடத்தில் இருக்கீங்க, இந்த சங்கடத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு தொழில் வியாபாரம் பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு, வீடு விற்கணும் நிலம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய தனித்தன்மையை விடுத்து சில தவறுகளை செஞ்சுருப்பீங்க, அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரமாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு பரிகாரம் பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, முருகப்பெருமானுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதை தினமும் கேட்டுட்டு வாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது நல்லது. விநாயகர் அகவலை படித்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, விநாயகர் அகவல் உங்களுக்கு புதிய தொழில் புதிய வியாபாரத்துக்கு தடைகளை விளக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல சுறுசுறுப்பை கொண்டு வரத்துக்கும் மந்தத்தன்மையை போக்குவதற்கும் தவறான எண்ணங்களை வரவிடாமல் தடுப்பதற்கும் சூரிய நமஸ்காரம். முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் கோபத்தை குறைக்கிறதுக்கும் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அந்த முருகன் துணை இருப்பான். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த வார ஆரம்பமே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காத்தால 7:30 மணி வரைக்கும் தானே சந்தோஷம் அப்படின்னா, அப்படி இல்லை, இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரன் சூரியனோடு இணைகிறாரு. இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல இணையிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த அரசு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் வரவேண்டிய சொத்துக்களின் பாக்கி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தாய் தந்தையரின் மனஸ்தாபத்தில் நீங்கள் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 9 முதல் 11ஆம் தேதி வரை குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தின் மூலமாக பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. ஸோ உங்களுடைய வளர்ச்சி வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி சந்திரன் 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்கள் 9 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாட்கள். அதுக்கப்புறமும் 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற 9 முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு குழந்தை பாக்கிய சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அந்த சமயத்தில். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் பெருசாக இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், வெற்றியை தரும். வழக்குகளில் இதுவரை பார்க்காத வெற்றியை கொடுத்து உங்களுக்கு இருமாப்பை தருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானை தினமும் தியானித்து வாருங்கள். சிவஸ்தோத்திரம் சிவகவச்சம் போன்ற மந்திரங்களை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தில், அதாவது தகடு குதிக்கிற மாதிரி இருக்கீங்க, பதட்டத்தில் இருக்கீங்க. அது சந்தோஷமான பதட்டம். அந்த உங்களை ஒரு நிலப்படுத்துறதுக்கு சிவபெருமானை வணங்குங்கள். சிவனேன்னு இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை வளப்படும், வசப்படும். அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஞாயிறு காலை 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இதனால் ஞாயிறு காலை ஆரம்பமே வாக்குவாதத்தோடு இருக்கும். அனாவசியமான பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள்.
ஆனால் 7:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது குடும்பத்தில் உறவுகளின் வருகையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் குருவோடு சேருகின்ற காரணத்தினால உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 5ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற 11 முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லை. ஒரே ஒரு விஷயம்னா, வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், பதட்டத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும், அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நேரமாக இருக்கிறதுனால இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும், எதிரிகளுக்கு தொல்லையை கொடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த பணபலம் உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பார் இந்த வாரத்தில். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். கடல் கடந்து பயணித்த தம்பதிகள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நேரம். 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அனாவசியமான வம்பு வழக்குகளை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு இடமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சில வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வாரம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக, மருத்துவம் இல்லாமல் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு, பூமியை புதுசாக அந்த இடத்த உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், வருமானத்தை அனுபவிப்பார்கள். உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். அதாவது சுப செலவுகள்லாம் யாருக்காவது தான தர்மம் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே மொய் எழுதிட்டு வருவீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையரின் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் போன்ற செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைகள் பூ பெய்வது அல்லது அந்த குழந்தைகள் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் ஐயனார் போன்ற தெய்வங்களை, அதாவது கிராம தேவதையை வழிபட வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிராம தேவதை இருக்கும்ல, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தேவதை இருக்கும். ஒரு 4 கிராமம் சேர்ந்தது தான் ஒரு ஏரியாவாக உருவாக்கும். அந்த கிராம தேவதையை வழிபடுங்கள். செல்லியம்மன் அந்த மாதிரி அம்மன்கள் இருந்தாங்கன்னா அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். அந்த தெய்வத்துக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை, அங்கே சூலாயுதம் இருக்கும், அந்த சூலாயுதத்தில் அந்த சூலாயுதத்தில் எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வாங்க, பிரார்த்தனை செலுத்திட்டு வாங்க. உங்களுக்கு வார்த்தைகளால் ஏற்படுகின்ற குதர்க்கங்களும் குழப்பங்களும் ஏற்படாமல் அந்த அம்மன் உங்களுக்கு துணையிருப்பாள். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அவள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள். கும்பராசி ராசியில் சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு வீட்டிலேருந்து சொந்த வீட்டை விட்டுட்டு
அதாவது வாடகைக்கு விட்டுட்டு வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க. இது உங்களுடைய மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது மன ரீதியான பாதிப்புகளிலிருந்து வெளிவரதற்கு இது உதவிகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு இந்த தடவை வழக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 3ஆம் இடத்து குரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவியை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு சிக்கல்னால் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவீங்க. பதட்டம் அதிகரிக்கும். யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் பண்ண நாளைக்கு பண்ண நீ என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. உங்கள் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பிடிவாதம் இல்லாமல் இருந்தாலே வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கை 3 கிரக சேர்க்கை சுக்கிரன் சூரியன் ராகு. இந்த வாரத்தில் 9ஆம் தேதிக்கு மேலே புதனும் சேர்ந்து வரப்போகிறாரு. அதனால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய நேரம். வருகை காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. எல்லோரும் இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கன்ட்டு. அது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தவறான விஷயத்தில் ஈடுபடாதீங்க. முடிந்தவரை உங்களுடைய நேர்மைக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நேர்மையை கடைபிடித்தால், இன்னும் சொல்ல போனால் ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு செல்ஃப் டிஃபென்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 11 முதல் 13 உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் உத்தியோக ரீதியாக வேலை பளு ஏற்படும். வீட்டிலேருந்தே வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பண்ணணும். கொஞ்சம் கடுமையான வேலை பளு ஏற்படுகின்ற நாட்கள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசியிலேருந்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூமி தொடர்பான லாபம் ஏற்படும். ஆனால் பூமியில் விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முரட்டுத்தனத்தில் எதையாவது பண்ண போக அதனால் நெருப்பு சம்பந்தப்பட்ட இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களாகட்டும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாகட்டும், உங்களுடைய கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும். திருமணத்தை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். ஏன்னா சப்தமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால, சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிறவங்களே கணவன் மனைவியாக இருக்கிறவங்களே மனப்பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்பட்டுள்ளவர்கள் பிரிவை சந்திக்கும் வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார ஆரம்பத்திலே இந்த வார கடைசியில் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே. இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுடன் ஒரு அந்யோன்யத்தை பெறுவதற்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களும் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. 2ஆம் இடத்து அதிபதி குரு 3ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் சற்று தவறாக போகிறதுக்கோ எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்யணும். அம்பாளை வணங்குவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக 2 பேர்த்த வணங்கணும். ஒன்று லலிதா பரமேஸ்வரியை வணங்க வேண்டும், இன்னொன்று மகாலட்சுமியை வணங்க வேண்டும். லலிதா பரமேஸ்வரி தைரியத்துக்கு ஏற்கனவே தைரியமாக இருக்கீங்க. ஆனால் அது அந்த தைரியம் அசட்டு தைரியமாக இருக்கக்கூடாது, ஓவர் தைரியமாகவும் இருக்கக்கூடாது, கண்ட்ரோல்டாக இருக்கணும். என்னோடய ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தைரியமாக இருந்தால் தப்பு கிடையாது. நான் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை முன்னாடி மதம் முடித்த யானை முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி குருட்டு தைரியத்தையும் இருக்கக்கூடாது. அதுக்கு லலிதா பரமேஸ்வரி வணங்குங்கள். அதே சமயம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். அதற்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குவதன் மூலமாக அவளுக்கு உண்டான பால் பாயசத்தை நிவேதனம் பண்ணி ஒரு 10 பேர்த்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. மீன ராசி
இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மனக்கசப்புகள் அல்லது கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். உடன் பிறந்தோரின் ஆலோசனையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூட வாரமாக இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு செலவாயின்னு இருக்கும். ஆனால் அந்த செலவு நல்ல விஷயத்துக்கு தான். ஏன்னா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத தீர்க்கமாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த டாக்டர் தான், அந்த மருத்துவர் தான் உங்களுக்கு சொல்லுவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு புதன் சேர்க்கை, அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் சேர்க்கை. இதனால் இனிமையான வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மீடியா தொழில் பண்ணுறவங்க, இனிமையான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, மீடியா ஆர்டிஸ்ட், அதாவது குரல் வளம் நல்ல வளம் உள்ளவர்கள், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் காம்பேரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும், வருமானம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அது பதவி சார்ந்ததாக இருந்தால் நல்லது. நீங்கள் வெட்டியாக பேசுனீங்கன்னா அது வேஸ்ட்டு தான், உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் எக்ஸாமில் அமோகமான எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில், இந்த மீன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு தவறான நட்புகளின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11 வயது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 13ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதி சூரிய பயிற்சி நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு, அதாவது 23ஆம் தேதி வரைக்கும். 23ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மறுபடியும் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி, வாழ்க்கை துணைக்கும் சரி, இந்த வாரத்தில் 13ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பாதிப்பு இல்லை. அதனால் நான் அடுத்த 2 வாரத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக சில உபதிரவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த நண்பரை எதுவும் சொல்லவும் முடியாது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு சில தொல்லைகளையும் கொடுப்பாங்க. இந்த நல்லது வரதுனால இந்த தொல்லையை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை எதிர்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தன லாபத்தை தரும். 11லேருந்து 13 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சந்தோஷமான நாட்கள். உறவுகளுடன் வெளியூருக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் வளர்ச்சியை சந்திப்பார்கள், வருமானத்தை சந்திப்பார்கள். அதே சமயம் தேவையில்லாத சில நண்பர்களின் உபத்திரவத்தையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது சொந்த வீடு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்வான்ஸுக்கு அப்புறம் செகண்ட் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்கள் வீடை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான பணம் கொடுக்கறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மற்றபடி இந்த வாரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது வாக்கு சாதுரியத்தை வளர்த்து கொள்வது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுந்தரகாண்டத்தை படிப்பது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக வீண் அபவாத பெயரை தவிர்ப்பதற்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கறதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும் சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாக ஹனுமன் சாலிசாவையும் சேர்த்து படிக்கலாம். ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள்.
முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது சித்தர்கள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நல்ல செய்திகள் வரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.